நயன்தாரா மேடம் பற்றி நான் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே விரதத்தில் இருக்காங்க. அம்மா நான் நடிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் அவங்க மூக்குத்தி அம்மன் ஒன்றுக்கும் அந்த மாதிரி தான் விரதம் இருந்து நடிச்சாங்க. இப்போ ஒரு வாரமா அவங்க மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்க எல்லாமே விரதத்தில் இருக்காங்க. 5 வருடங்களுக்கு முன்பு மூக்குத்தி அம்மன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கணும்னு அருமை நண்பர் ஆர்ஜே பாலாஜி என்னை அப்ரோச் பண்ணி அந்த படத்தினுடைய கதையை சொன்னார். எங்களுடைய குடும்பத்தினுடைய குல தெய்வம் மூக்குத்தி அம்மன். அதை அவர் பேர் சொன்ன உடனே எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் உடனே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அம்மனா நடிக்கிறதுக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது த ஒன் அண்ட் ஒன்லி ஒரே சாய்ஸ் சொன்னது நயன்தாரா அவர்கள். உடனே அவர் அப்ரோச் பண்ணோம். அவங்களும் உடனே அதுக்கு ஒத்துக்கிட்டு மூக்குத்தி அம்மனாவே அந்த படத்தில் வாழ்ந்தாங்க. அந்த படம் மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்துச்சு. அந்த படம் அடுத்து ஒரு 5 வருடங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் அம்மன் படம் ஏதாவது வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். வர மாதிரி இல்லை. பேன் இந்தியாவா படம் பண்ணணும். அம்மன் படம் எதுவுமே வரல, இங்க இந்தியாலையும் வரல, எதுலையுமே வரல. அதனால ஏன் நம்ம மூக்குத்தி அம்மன் 2 பண்ணக்கூடாது அப்படின்னு எங்க டீம் வேல்ஸ் டீமோட டிஸ்கஷன் நடந்தப்போ இந்த பிரான்சைசி அப்படின்னு அம்மனுடைய பிரான்சைசி யாரை வச்சு இதை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது த ஒன் அண்ட் ஒன்லி சுந்தர் சி சார் தான் இந்த படத்துக்கு. அதாவது அவர் இப்போ அவரை பிரான்சைசி கிங்குன்னே சொல்லலாம். நயன்தாரா மேடம் பற்றி நான் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே விரதத்தில் இருக்காங்க. அம்மா நான் நடிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் அவங்க மூக்குத்தி அம்மன் ஒன்றுக்கும் அந்த மாதிரி தான் விரதம் இருந்து நடிச்சாங்க. இப்போ ஒரு வாரமா அவங்க மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்க எல்லாமே விரதத்தில் இருக்காங்க. 5 வருடங்களுக்கு முன்பு மூக்குத்தி அம்மன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கணும்னு அருமை நண்பர் ஆர்ஜே பாலாஜி என்னை அப்ரோச் பண்ணி அந்த படத்தினுடைய கதையை சொன்னார். எங்களுடைய குடும்பத்தினுடைய குல தெய்வம் மூக்குத்தி அம்மன். அதை அவர் பேர் சொன்ன உடனே எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் உடனே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அம்மனா நடிக்கிறதுக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது த ஒன் அண்ட் ஒன்லி ஒரே சாய்ஸ் சொன்னது நயன்தாரா அவர்கள். உடனே அவர் அப்ரோச் பண்ணோம். அவங்களும் உடனே அதுக்கு ஒத்துக்கிட்டு மூக்குத்தி அம்மனாவே அந்த படத்தில் வாழ்ந்தாங்க. அந்த படம் மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்துச்சு. அந்த படம் அடுத்து ஒரு 5 வருடங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் அம்மன் படம் ஏதாவது வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். வர மாதிரி இல்லை. பேன் இந்தியாவா படம் பண்ணணும். அம்மன் படம் எதுவுமே வரல, இங்க இந்தியாலையும் வரல, எதுலையுமே வரல. அதனால ஏன் நம்ம மூக்குத்தி அம்மன் 2 பண்ணக்கூடாது அப்படின்னு எங்க டீம் வேல்ஸ் டீமோட டிஸ்கஷன் நடந்தப்போ இந்த பிரான்சைசி அப்படின்னு அம்மனுடைய பிரான்சைசி யாரை வச்சு இதை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது த ஒன் அண்ட் ஒன்லி சுந்தர் சி சார் தான் இந்த படத்துக்கு. அதாவது அவர் இப்போ அவரை பிரான்சைசி கிங்குன்னே சொல்லலாம். நயன்தாரா மேடம் பற்றி நான் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே விரதத்தில் இருக்காங்க. அம்மா நான் நடிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் அவங்க மூக்குத்தி அம்மன் ஒன்றுக்கும் அந்த மாதிரி தான் விரதம் இருந்து நடிச்சாங்க. இப்போ ஒரு வாரமா அவங்க மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்க எல்லாமே விரதத்தில் இருக்காங்க.